உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏசாயா 54:17. And every tongue that shall rise against thee in judgment, thou shalt condemn. Isaiah 54:17. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் God Goes மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வருடத்தின் 17ஆம் தேதி காண செய்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2022ஆம் ஆண்டின் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்ற வாக்கு தத்தத்தை இன்னைக்கு உங்களுக்கு இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக இதை தியானிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நாம் ஜெபிப்போம். என் அன்பு பரலோக பிதாவே, எங்கள் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறீங்கள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உன் கண்ணீரை துடைக்கும் இயேசு உங்கள் கஷ்டங்களை மாற்றிடுவார், பாதுகாத்திடுவார், உன்னை தோளி சுமந்திடுவார், பாதுகாத்திடுவார், உன்னை தோளி சுமந்திடுவார். உன் கண்ணீரை துடைக்கும் இயேசு உன் கஷ்டங்களை மாற்றிடுவார், பாதுகாத்திடுவார், உன்னை தோளி சுமந்திடுவார், பாதுகாத்திடுவார், உன்னை தோளி சுமந்திடுவார். இந்த கண்ணீரை துடைக்க என் ஆண்டவர் உன் அருகில் வந்திருக்கிறார். நான் உங்கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், உனக்குள்ளே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், உன் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். இந்த வருஷத்திலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை உங்களுக்கும் அந்த வாக்கு தத்தமாக மாறுகிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவதை பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன் கண்ணீரை தேவன் துடைக்க வந்திருக்கிறார். உன் கண்ணீரை இயேசு துடைப்பார். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு முன்னாக வைக்கிறேன். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு வைக்கிறேன், தியானிக்கிறேன். பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, இந்த கண்ணீரை தேவன் துடைப்பார். கண்ணீர் என்பது என்ன? நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இருக்கிறது. பல்வேறு விதங்களிலே கண்ணீர் காணப்படுகிறது.
நடிக்கிற கண்ணீர் உண்டு, வேதனைப்படுத்துகிற கண்ணீர் உண்டு. சிலர் நடித்து காரியத்தை செயல்படுத்துவது, அப்படி ஒரு கண்ணீர் உண்டு. இப்படி பல்வேறு விதத்தில் கண்ணீர் வடிக்கிறவர்கள் உண்டு. உலக பிரகாரமாய் பார்க்கும்போது வெங்காயத்தை உரிக்கும் பொழுது வருகிற கண்ணீர், அந்த வெங்காயனுடைய எரிப்பில், இப்போ உதாரணத்துக்கு சின்ன வயசில் நம்ம விளையாடி இருப்போம், அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய தோலை எடுத்து கண்ணில் லைட்டாக அடிப்பாங்க. அப்போ அந்த கண்ணில் அடிக்கும்போது கண் எரியும், அப்படி கண்ணுலேருந்து கண்ணீராய் பாயும். ஏன்னா அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சின்ன பிள்ளைகள், அழுகிற பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். ஏங்கி ஏங்கி அழுவாங்க, கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கண்ணீர் என்பது விலை உயர்ந்தது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நீங்கள் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், ஆறுதல் பிடித்து துடைப்பார். எனக்கு அது அருமையான ஒரு வாக்குத்தத்தம். எவர்களுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை தேவன் துடைக்க ஆவலாய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களிலே அது தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேலும் பரலோகத்தில் இருக்கிற உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷனிடத்திலிருந்து தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களுக்கும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாம் அவளோடு கூட இருந்து அவளோடைய தேவனாயிருப்பார். அப்படி என்றால் யாருடைய கண்ணீரை தேவன் முதலாவது துடைக்க வருகிறார் என்றால் என் ஜனம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி, என் ஜனம், என் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க ஓடி வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு புதிய பாட்டில் யோவான் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இயேசுவே கண்ணீர் விட்டார். சின்ன வயசுல எங்கள் அம்மா, அதுபோல் உங்கள் அம்மா, நீங்கள் யாருக்கு இந்த வசனத்தை கேட்குறவங்களுக்கு உங்கள் அம்மா இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று. இயேசு கண்ணீர் விட்டாரா? நாம் அநேக நேரங்களில் பரியாசம் பண்ணியிருப்போம். இந்த நாட்களிலே விசேஷமாக இயேசு ஏன் கண்ணீர் விட்டார் என்பதை தெளிவாக யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த வீட்டை நேசித்தார். மரியாளும் அவர் சகோதரனாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ள லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அப்படி என்றால் மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்தார்கள். அவருடைய சகோதரன் பெத்தானியாலே அந்த சகோதரன் லாசருவும் இருந்தார். அந்த குடும்பத்தை அதிகமாய் நேசித்தார் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போவார். ரொம்ப சிநேகமாய் தேவனுடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய பிதாவின் வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பார். நிறைய அன்பாய் இருந்த குடும்பம், அருமையான குடும்பம், நல்ல குடும்பம், தேவ பக்தி உள்ள குடும்பம். அவங்க மேலே தான் இயேசு அன்பாய் இருப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு ஒரு பாட்டை நான் எடுக்கிறேன். அடுத்த மாதம் 2வது ஒரு நபருடைய கண்ணீரை தேவன் துடைக்கிறதை குறித்து நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, லாசரு வியாதிப்பட்டிருந்தான். அநேகருடைய வாழ்க்கையிலே வியாதி வந்துவிட்டால் மரண பயம் வந்துவிடும். மரண பயம் வந்துவிட்டால் அந்த வீட்டில் கண்ணீர் இருக்கும், சோகம் இருக்கும், அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்காது. ஆஸ்பத்திரியாய் போகிறது, கண்ணீரை நிறைந்த குடும்பங்கள் எத்தனையோ இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவன் வியாதியாய் இருக்கிறான் என்றால் அந்த லாசரு வியாதியாய் இருக்கிறன்னு அறிந்து ஆண்டவர் 2 நாள் கூட தங்கி 4 நாளாய் ஆக்கி தான் வந்தார். இது என்ன சொல்லப்படுகிறது என்றால், பாருங்க, இயேசுவை குறித்து தவறாக சொல்லியிருப்பார்கள், மார்த்தாள் மரியாளை குறித்து தவறாக சொல்லியிருப்பார்கள். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்து விட்டால்
நீங்கள் ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் அங்கே என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? பெரிய காரியத்தில் போகிறாளோ, பெரிய காரியத்தில் போகிறானோ, பெரிய வருஷத்துக்கு போகிறான், ஆவிக்குரிய திருச்சபை போகிறான், பாரு இவன் கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, இவன் கண்ணீர் தீர மாட்டேங்குது, ஏசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவனுக்கு தீரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி அவங்க குற்றுவார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், நிந்திப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள், கண்ணீர் வடிக்க வைப்பார்கள், துரோகமாய் அவர்களை கேவலமாய் பார்ப்பார்கள். இதுதான் இந்த காலம். அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். லாசருவையும் அவருடைய சகோதரி மரியாளையும் மார்த்தாளையும் ரொம்ப நேசித்த ஏசப்பா அந்த வீட்டுக்கு டெய்லி போவார். அந்த கிராம மக்கள் ஒருவேளை பரியாசம் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை நிந்தித்திருக்கலாம், அழுது கொண்டிருந்திருப்பாங்க, பெரிய தூசித்திருப்பாங்க, என்னெல்லாமா செஞ்சு சொல்லியிருப்பார்கள். ஆனால் அங்கே தேவனுடைய மகிமைக்காக, அந்த யூதருடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் மீண்டும் 2 நாளை கூட தங்கி வியாதியாக இருந்து அறிஞ்சாச்சு. ஆனாலும் ஒரு வேளை வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், நிந்தனையாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒருவேளை தாமதித்து அற்புதமே நடக்காமல் இருந்தாலும் கூட லேட்டஸ்டாக அற்புதம் நடக்கும். தாமதித்தாலும் அது தாமதிக்காமல் சரியான நேரத்தில் நடக்குங்க. பயப்படாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை வருது, இயேசுவே எனக்காக கண்ணீர் விட்டிருக்கிறார்னா, உங்களுக்காக கண்ணீர் விட்டிருக்கிறார்னா, தாமதித்தாலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பயப்படாதுங்க. பாருங்க, இயேசு கண்ணீர் விட்டு அழுது அந்த இடத்துல லாசருவை உயிரோடு எழுப்பி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை தாமதிக்கிறது என்று நீங்கள் நினைக்காதுங்க. நான் எவ்வளோ கண்ணீர் வெடித்து பார்த்துட்டேன், எவ்வளோ வேதனைப்பட்டு பார்த்தேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லையே, எனக்கு ஒரு அதிசயம் நடக்கவில்லையே, என் கண்ணீரை ஏசப்பா துடைக்கவில்லையே. பாருங்கள், டிஜே தினகர் ஐயாவுடைய பாடல் உண்டு, கண்ணீரெல்லாம் துடைப்பா கண்மணி போல் காப்பா கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் நம்மை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவாலை உன்னை தம் கரங்கள் ஏந்தி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். உன் கண்ணீரை தேவன் துடைக்க வந்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகள், அவங்க இயேசு வாங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க, அவனை எங்க வைத்தீர்கள் என்றார்கள், ஆண்டவரே வந்து வாரும் என்றார்கள். பாருங்க, அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவன் அழுகிறதை, அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்தாராம். உங்களுக்காக உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பரியாசம் பண்ணி கொண்டிருந்தாலும் இயேசு அந்த வீட்டில் வந்தால் ஆவியிலே கலங்குவார். முதல்ல ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்க வைத்தீர்கள் என்றார், ஆண்டவரே வந்து வாரும், ஆண்டவரே வந்து வாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள் இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார்கள் என்றார்கள். பாருங்க, இயேசு நீங்க சிநேகித்தால் அவர் உங்களுக்காக 1 படி மேல அல்ல 1000 படி மேலாக உங்களை சிநேகிக்கிறார் என்ற அர்த்தம். இயேசுவை சிநேகித்து சபைக்கு போறீங்களா? இயேசுவை தேடி ஜெபிக்கிறீங்களா? வாட்ஸ்அப்பிலிருந்து உங்களுக்கு அநேக யூடியூப் சேனல் மூலமாக தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கல்லவா? இயேசு உங்களை சிநேகிக்கிறத பார்க்க முடியுதா? இயேசு அற்புதம் செய்கிறத பார்க்க முடியுதா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள் இதோ இவனை எவ்வளவு சிநேகித்தார்கள் என்றார்கள். அவர்கள் சிலர் குருடனுடைய கண்ணை திறந்தார், இவனை சாக விற்க பண்ணவா, சாகாம இருக்கக்கூடாதா என்று சொன்னார்கள். இயேசுவை பரியாசம் பண்ணுகிறார்கள்.
அப்போ பாருங்க, இதனால தான் இயேசு கலங்குறார். ஒருவேளை உங்கள் ஏரியாவில் யாராவது இறந்துருப்பாங்க, உங்கள் சொந்தங்கள் இறந்துருப்பாங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேரத்தில் யாராவது இறந்துருப்பாங்க, மற்றவங்க பரியாசம் பண்ணிட்டு இருப்பாங்க, மற்றவங்க நிந்திச்சிட்டு இருப்பாங்க. இதை நல்லா தியானிச்சு பாருங்க. இயேசு ஆவியில கலங்குறார் முதல்ல. ரெண்டாவது, அவர் ஆவியில கலங்கி இயேசுவோடு கூட இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, இந்த வீட்டில் ரொம்ப சிநேகித்த குடும்பம் அல்லவா, அதனால தான் இயேசு அழுகிறாருன்னு சொல்கிறார். சில போதகர்களுடைய நெருங்கிய நண்பர்கள், அந்த சில விசுவாசிகள் மறித்திருந்தால் கலங்கி இருப்பாங்க. அந்த ஆவியில் கலங்கி அழுவாங்க. சிலர் மனசை தேற்றிடுவாங்க. அந்த நேரத்தில் சில விசுவாசிகள் பரியாசம் பண்ணுவார்கள். அவர் இந்த பொம்பளைக்கு ஆவி பேர் அழுகிறாரு, இவர் என்னத்துக்கிறான்னு சொல்லி பரியாசம் பண்ணுவார்கள். இங்கே அப்படி ஒரு சிலர் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் நீங்கள் யோவான் 11:37 வாசி, அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாம இருக்க பண்ணவும் கூடாதான் என்றார்கள். ஒரு சிலர் எவ்வளவாய் சிநேகித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் இவனை சாகாம இருக்கக்கூடாதா, இவன் ஏன் சாகடிச்சாரு, கடவுளை இவருக்கு கண் இல்லையா, கடவுளை ஏன் அற்புதம் செய்ய மாட்டேன் சொல்லியிருப்பார். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்தில் வந்து அந்த குகையில் இருந்ததை அதன் மேலே கல்ல வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்று மரித்தனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவளை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது 4 நாளாயிட்டே என்றார். பாருங்க, அந்த சந்தேகம் வந்துடுது. கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. சில நேரங்களில் உடைய வாழ்க்கையில் இருக்கிற கல்லை எடுத்து தள்ளு, பாவக்கல்லை எடுத்து தள்ளு, சாபக்கல்லை எடுத்து தள்ளு. அப்படி எடுத்து தள்ளினீங்கன்னா அற்புதங்களுடைய வாழ்க்கையை தேடி வரும். இன்னைக்கு ஒருவேளை அற்புதம் நடக்கலை, தாமதிக்குது, பொருளாதாரத்தில் தாமதிக்கிறது, ஆசீர்வாதம் வரல நினைக்காதுங்க. தாமதிச்சாலும் விசுவாசிங்க, தாமதிச்சாலும் சரியான நேரத்தில் 4 நாள் ஆகி 40 நாள் ஆனாலும் 400 நாள் ஆனாலும் அற்புதம் நடந்தே தீரும். எனக்கு அருமையானவளே, இயேசு ஆவியில கலங்கினார் பாருங்க. அது மட்டும் மறுபடியும் தமக்குள்ளே கலங்கினார். இயேசு ஆவியில கலங்கினார், தமக்குள்ளே கலங்கினார். அப்போ எவ்வளோ 3 விதமான கலக்கம் இருக்குது. ஒன்று கண்ணீர் விட்டார், அது ஜனங்கள் பார்த்துருப்பாங்க. 2வது ஆவியில கலங்கினார். 3வது தனக்குள்ளே கலங்கினார். 3 விதமாய் கலங்கிறத பாருங்க. எங்க ஏசப்பா 3 விதமாக கலங்குறாரு. எந்த மனுஷன் ஐயா கலங்குவான்? எந்த தெய்வம் கலங்கும்? இயேசுவை தவிர எந்த மனுஷனும் கலங்க மாட்டான். இயேசு கலங்குறார். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, உனக்காக கலங்குகிறவர் உண்டென்றா அவர் இயேசு. உனக்காக அற்புதம் செய்கிறவன்டா அவர் இயேசு. எங்களுக்கு இந்த வருஷத்தில் கத்தர் கொடுத்திருக்கிற வாக்குதல், உன் கண்ணீரை தேவன் துடைக்க வந்திருக்கிறார். பயப்படாத. தொடர்ந்து நான் இந்த செய்திக்கு நேராக நான் போக விரும்புகிறேன். இயேசு சென்ற பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரித்தவன் வெளியே வந்தான். 43ஆம் வசனமும் 44ஆம் வசனம். மரித்தவன் வெளியே வந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு வேளை தாமதித்தாலும் காத்திரு. நிச்சயமாக அற்புதத்தை ஆண்டவர் செய்வார், நன்மை செய்வார். பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. உன் கண்ணீரை தேவன் துடைப்பார். உன் கண்ணீரை தேவன் துடைப்பார். உன் கண்ணீரை துடைப்பார். கலங்க வேண்டாம். அவர் ஆவியில கலங்கி நீ கலங்காதன்னு சொல்லி அவரே கலங்கினார். தனக்குள்ளே கலங்கினார். தனக்குள்ளேன்னா இவ்வளவு வேதனைப்பட்டு கலங்கினார். ஆவியில கலங்கினார், ஆத்துமாவில கலங்கினார், தனக்குள்ளே கலங்கினார். கலங்கினது மட்டுமல்ல, கண்ணீர் வடித்தார். கருமையான தேவஜனமே, இயேசுவின் கண்ணீரை துடைக்க வந்திருக்கார். நீ ஏன் பிள்ளைன்னா, கர்த்தருடைய பிள்ளைன்னா கண்ணீர் துடைப்பா. அன்பு தகப்பனை ஜெபிப்போமா? என் அன்பு தகப்பனே, தொடர்ந்து இந்த வார்த்தை அடுத்த மாசமும் தொடரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணும். என் அன்பு தகப்பனே, யார் யார் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கண்ணீரை இயேசு துடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக, நன்மைகளை செய்வீராக. சோர்ந்து போகாதபடி, கண்ணீர் விட்டு சோர்ந்து போய் மனம் அழுத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளை
ஆண்டவர் கண்ணீரை துடைக்க இயேசுவின் கூப்பிடட்டும். இயேசுவின் கூப்பிடும்போது கண்ணீர் துடைக்க வந்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்யுங்க. ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் மூற்றே நீயாவா? உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் மூற்றே நீயாவாய். உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய். உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஒளியின் சுடரும் நீயாவா? ஒலியும் ஓசையும் நீயாவா? ஒளியின் சுடரும் நீயாவா? ஒலியும் ஓசையும் நீயாவா? ஓசையும் தாளமும் நீயாவா? ஒலிக்கும் வெண்கலம் நீயாவா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவா? எனது வலிமையும் நீயாவா? எனது ஆற்றலும் நீயாவா? எனது வலிமையும் நீயாவா? எனது அருளும் நீயாவா? எனது கோட்டையும் நீயாவா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவா? எனது மொழியும் நீயாவா? எனது நினைவும் நீயாவா? எனது மொழியும் நீயாவா? எனது மீட்பும் நீயாவா? எனது உயிர்ப்பும் நீயாவா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா?
நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத